ஆனால் 2026க்கு பின்பு என்ன மாதிரி அரசியல் சூழ்நிலை, அரசியல் விமர்சகர்கள் என்கின்ற போர்வையில் பேசிட்டு இருப்பாங்க. அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் சேர்றாங்க. எம்எல்ஏக்கள் சேரும்போது அது வந்து குதிரை பேரும். நாங்கள் எம்எல்ஏக்கள் வரும்போது சொன்னோம், ஒட்டுமொத்த அதிமுகவுடைய 90% நிர்வாகிகள், தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறார்கள். ஏன் இணைய போகிறார்கள்? அதற்கான மெசேஜும் 30 நாளுக்கு முன்னாடி சொன்னோம். 2026 தேர்தலுக்கு பின்பு தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதியோடு நிற்கும் பொழுது, நேற்று கூட்டணி கட்சியோடைய மீட்டிங்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப அங்க வந்த அனைத்து தலைவர்களும், காங்கிரஸோட தலைவர்கள், நேற்று காலையில் வந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள், மதிமுகவோட தலைவர், விசிகே உடைய தலைவர், இந்திய கம்யூனிஸ்ட் ஐஎம்ஓட தலைவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு என்ன நிலைப்பாடுனா எடுப்பீங்கன்னு நினைச்சோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பார்த்து சொன்னார்கள், 108 வந்தவொடனே நீங்க அதிமுகவுடைய இபிஎஸ் அவர்களிடம் ஆதரவு கேட்பீங்கன்னு நினைச்சோம். 47 எம்எல்ஏ இருந்தாங்க. அந்த ஆதரவுடன் நீங்க ரொம்ப எளிமையா ஈஸியா நீங்க முதலமைச்சர் ஆயிருக்கலாம். ஆனால் நீங்கள் அழைத்தது இந்திய காங்கிரஸ் கட்சியை. அவங்க 5 எம்எல்ஏ தான் வச்சிருந்தாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லையா தெரியாது. விசிகே சப்போர்ட் பண்ணுமா இருக்கா தெரியாது. 60 வருஷம் உறவு இருக்கக்கூடிய ஐஎம்எல் சப்போர்ட் பண்ணுமா இருக்குமா தெரியாது. ஆனால் நீங்கள் காங்கிரஸை அழைத்த பொழுது நாங்கள் நம்பினோம், நீங்கள் மதசார்பற்ற கொள்கையிலும் சமூக நீதி கொள்கையிலும் உறுதியாக இருக்கிறது என்பதை நாங்கள் நம்பினோங்கிறது எல்லா தலைவர்களும் சொன்னார்கள். அப்ப எங்களுடைய தலைவர், தமிழக வெற்றி கழகம், எம்எல்ஏக்கள் தேவைப்பட்டாலும் காங்கிரஸோடைய 5 எம்எல்ஏக்களுடன், கம்யூனிஸ்ட் தோழர்களுடன், விசிகே தோழர்களுடன், ஐஎம்எல் தோழர்களுடன் ஆட்சி அமைக்கிறதுக்கு கடைசி நாள் வரைக்கும் போராடினோம். ஆனால் ஏன் அதிமுகவுடைய திரு இபிஎஸ் பழனிசாமி நாங்கள் ஆதரவு கேட்கவில்லை? இட்ஸ் a political strategy. என்ன பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அது? தேர்தலுடைய ரிசல்ட் வந்துட்டு இருக்க நேரத்தில் ஒரு 7-8 மணிக்கெல்லாம் தகவல் வந்து 108 110 நிக்கிறோம். சரியாக நைட்டு 10 மணிலிருந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் அதிமுகவுடைய இபிஎஸ் பழனிசாமி அவர்களும் அவருடைய மகன் மிதுன் அவர்களும் பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியுடைய ஓனர் அவர்களும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சியை அமைக்க பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுகவுடைய நிறுவனர் யார்? புரட்சி தலைவர் அவர்கள் எதற்காக கட்சியை உருவாக்கினார்? அண்ணன் செங்கோட்டையன் வந்தார்களே இங்க, புரட்சி தலைவருடைய அமைச்சரவையில் பங்கு பெற்றவர். அதுக்கப்புறம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதிமுகவை வழிநடத்திய பொழுது எதற்காக என்ன சொல்லி வழிநடத்தினார்கள்? இந்த திமுக தீய சக்தி குடும்பம் ஊழலுக்காக உருவாக்கப்பட்டது. இந்த தீய சக்தி எதற்கு அதிமுகவை உருவாக்கியது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதை வழிநடத்தியவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். புரட்சி தலைவர் அவர்களுக்கு என்ன நேர்ந்தது? புரட்சி தலைவி அவர்களுக்கு என்ன நேர்ந்தது? சட்டமன்றத்தில் மரபை பத்தி பேசுறாங்க. புரட்சி தலைவி அவர்களை சேலையோடைய இழுத்து கிழிச்சது யார்? இதே திமுக. திமுக மரபை வந்து சட்டமன்றத்தில் ஃபாலோ பண்ணாங்களா? அப்ப அம்மாவுடைய உணர்வு, புரட்சி தலைவியோட அம்மாவுடைய உணர்வு ஒவ்வொரு அதிமுகவுடைய தொண்டருக்கும் அவனுடைய உயிர் நாடியில் இருக்கிறது. எங்களுடைய அம்மாவை சட்டமன்றத்தில் கை வச்சீங்க, எங்களுடைய அம்மாவை ஜெயிலுக்கு தள்ளினீங்க. அந்த உணர்வு ஒவ்வொரு அதிமுகவுடைய தொண்டர்களும் இருக்கிறது. அம்மா இறந்திருக்கலாம், ஆனால் அம்மாவால் உருவாக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், கிளை செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், எம்பிக்கள் எப்பொழுதும் அம்மாவுடைய நினைவு இன்றைக்கும் தன்னுடைய உயிர் நாடில் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அம்மாவை கைதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள்
சட்டமன்றத்தில் சேலையை கிழிச்சவர்களுடன் திரு இபிஎஸ் அவர்கள் தன்னை முதல்வராக்க திரு மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் உதயநிதியிடம் பேச்சு வார்த்தை எவ்வளவு பெரிய துரோகம். முன்னாடி இதே இபிஎஸ் அவர்கள் சொன்னார். என்ன சொன்னாரு? திரு ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு துரோகி, திமுகவுடன் சேர்ந்து விட்டார் தேர்தலுக்கு முன்பு. அவராச்சும் பரவாயில்ல, தனிப்பட்ட கட்சியிலிருந்து ரிசைன் பண்ணிட்டு தனிப்பட்ட முறையில் போய் சேர்ந்தார். அம்மாவால் 3 முறை முதலமைச்சராக்கப்பட்டவர். அவரை துரோகின்னு சொன்னவர் திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்கள். ஆனால் ஒட்டுமொத்த கட்சியும் திமுகவிடம் அடமானம் வைக்கும் பொழுது அங்கதான் கொதிச்சு எழுதாங்க உண்மையான அதிமுக விசுவாசிகள், முக்கியமாக தாய்மார்கள். நாங்க தேர்தலுக்கு முன்பே சொன்னோம், அதிமுகவுடைய தொண்டர்களும் ஓட்டும் தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்துருச்சு. அதனாலதான் எங்களுடைய மிகப்பெரிய வெற்றி. இயற்கையாகவே இங்கு தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் ஒன்று, ஒரே குறிக்கோள், ஒரே எண்ணம், ஒரே லட்சியம். இதை இன்றைக்கு சொல்லல, தேர்தலுக்கு முன்பு சொல்லல. மதுரை மாநாடுல எங்களுடைய அரசியல் நிலைப்பாடை எங்களுடைய தலைவர் அதோடைய ஸ்டேஜோட முகத்தொல்லை பார்த்திருப்பீங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் பேரிங்கர் அண்ணா அவர்களும் எங்களுடைய அரசியல் தலைவர் டிக்ளேர் பண்ணது எங்களுடைய தலைவர். அங்கேயே முடிவு பண்ணிட்டார் மதுரை மாநாட்டிலேயே.